Now, the wait is over. We can't stay no longer. It's the time to introduce our hero of the show. The AV begins. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் மருத்துவம் மற்றும் பொதுநலம் என்று இரண்டையும் தன் இரு கண்களாய் நினைத்து மருத்துவ உலகின் மணியாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் மாமேதையே, தெய்வப்புலவன் திருக்குறளின் பொருளாய் விளங்கும் பெருமையே, மக்களின் நோய் தீர்க்க தன்னலம் மறந்து தன்னையே மறந்து மறந்து உறக்கம் மறந்து வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயலாய் செயலாற்றும் செம்பையின் செம்மலே, தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்பது வழக்காயினும் உயிர் தானங்களில் சிறந்த கண்தானமும் இரத்த தானமும் ஒவ்வொரு நாளும் உருவாக காரணமான கற்பக விருட்சமே, கண்ணுறங்காமல் அனுதினமும் பிணிகளோடு போராடி காலனை வென்ற கடவுளே, நரம்புகளில் கருணையை நிரப்பி நாடி துடிப்பில் சேவையை நிறுத்தி தன்னுயிர் அஞ்சாது பெருந்தொற்று பரவிய பேரிடர் காலத்திலும் கனிவோடு பணியாற்றிய உங்களை வாழ்த்தி வணங்குவதில் பெருமை கொள்கிறது சர் ஐசக் நியூட்டன் பள்ளி, பாப்பா கோயில், நாகப்பட்டினம். The purpose of human life is to serve and to show compassion and will to help others. With this powerful quote, I would like to invite PDG, PMJF line, Dr. S. Veerapandiyan. He is dedicated and accomplished professional with extensive experience in medical service and community leadership roles, demonstrated empathize in diabetology and oral health care over 43 years, and his works are Charter President, Lions Club of Seminar Kovil, and his awards are Guinness World Record holder for diabetic naturopathy. The dais is yours, sir. Now, it's the time to request our chief guest to accept the honor as token of the delight and respect we owe you for being significant part of this abiding occasion. I request our director, sir, to present a memento of our chief guest. And also I request our secretary, sir, to present a bouquet to receive to our chief guest. Good evening to everyone. It's really a great pleasure for me to be with you all in this evening to participate in the graduation day and certificate issuing ceremony. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் ஆசையாகவும் இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது, மனசு வருத்தமாகவும் இருக்குது. ஒரு 60 வருஷம் கழித்து பிறந்திருக்கலாமா, முன்னாடியே பிறந்துட்டோமோங்கிற எண்ணம் கூட இருக்குது. படித்தா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. காரணம் மகேஷ், ஆனந்த், சங்கர் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க அப்படிலாம் கிடையாது. பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், இப்போ உள்ள சூழ்நிலை ஸ்கூல் வச்சு நடத்துவாங்க, பாஸ் எங்கே இருக்கார் யாருன்னே தெரியாது. நான் எந்த ஸ்கூலையும் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். நான் ஒரு பொதுமக்கள் என்ற முறையில் எனக்கு கருத்தை சொல்கிறேன். அவங்க வச்சு நடத்துவாங்க, இதேமாரி ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதை நடத்துகிறவங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை நம்பி தான் நான் பள்ளிக்கூட ஸ்கூல் நடத்துகிறோம், சீக்கிரம் உங்களுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்துருங்க, இவங்க பேர் இத்தனை பேர் கொடுக்கல, நாங்கள் எப்படி நடத்த முடியும், இல்லை ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா, கட்டடம்லாம் கட்டிகிட்டு இருக்கேன், இப்படி தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். சங்கர் வந்தார், அழகாக ஜூனியர் கேஜியில் ஆரம்பித்து +2 வரைக்கும் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுட்டு அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசிட்டு போய் உட்காந்துட்டார். சரி, அடுத்தது வராரு செக்ரட்டரி, அவர் என்னை பற்றி கொஞ்சம் பேசுவாருன்னு தெரியும், அதோடு இல்லாமல் இதே தான் திருப்பி பேச போகிறாருன்னு பார்த்தா அந்த பாட்டை அப்படியே ஒதுக்கிட்டார். அவர் வேறு பாட்டுக்கு போனார், அதை முடித்தார். ஃபைனலாக சேர்மன், நான் சேர்மன் மேலாம் எனக்கு ரொம்ப கிரேஸ், அவர் நல்லா பேசுவார், மேடை பேச்சாளர். அவரை பார்த்தேன், இது ரெண்டுமே டச் பண்ணல. எனக்கு தெரியும் அவங்க 3 பேரும் ஒன்றா பேசிட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ரெண்டையுமே டச் பண்ணல. 3வது ஒரு ஃபோக்கஸாக பேரண்ட்ஸ் எடுத்தார். இதை மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கு எனக்கு வருமானம், நாங்கள் என்ன மேலே போகணுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள இந்த காலத்தில்
வருமானம் என்ன தான் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃப்ரீ கிடையாது, அது வேறு விஷயம். உங்களுக்காக அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. 3 பேருமே நினச்சி பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் மேலே வரணும், மேலே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாளாளர்கள் அந்த டீம் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனில் உங்கள் பிள்ளைங்க படிக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் அத்தனை பேரும் மார்த்தட்டி கொள்ளலாம், பெருமைப்படலாம். நான் பல பகுதி ஊர்களுக்கு சென்று வந்திருக்கிறேன், பல நாட்டிற்கு சென்று வந்திருக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்கிறதுக்காக சொல்ல வரல, இது அஃபீஷியலாகவே நான் பொறுக்கிறேன் இந்த இடத்துல. எனக்கு தெரிந்தவரை ஐசக் நியூட்டன் இன்ஸ்டிடியூஷன் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும், தொடும். ஒரு தடவை தொடும்போது நானும் என்னுடைய வயசை அதிகப்படுத்திட்டு இங்கே கெஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறேன். ஐசக் நியூட்டன் குழுமத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைங்களை உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா எல்லாருமே பெரியவங்களை பற்றி தான் பேசினாங்க, உங்களை பற்றி யாருமே பேசலை. இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் ஓடிச்சு தெரியுமா? அதில் எது ஜெயிச்சுது? ஆமை. ஏன் ஆமை ஜெயிச்சுது? ஏன் ஆமை ஜெயிச்சுது? முயல் தூங்கிடுச்சா? முயல் தூங்கினதுனால ஆமை ஜெயிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிச்சா? அடுத்தது முயல் யோசிச்சு தான், நான் தூங்கினதுனால தானே ஆமை ஜெயிச்சுது, இந்த தடவை தூங்கக்கூடாதுன்னு சொல்லி மீண்டும் ஆமையை போட்டிக்கு கூப்பிட்டுச்சான். 2 பேரும் ஓடுறாங்க. யார் ஜெயிப்பா? இப்போ முயல் ஜெயிச்சிருச்சு. கரெக்டு. ஆமை பார்த்துச்சான், காலங்காலமாக சரித்திரத்தில் நம்ம பெயர் இடம்பெற்றிருக்கு, இதை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, திருப்பி முயலை கூப்பிட்டு நாம் ஜெயிச்சு காமிக்கணும்னு முடிவு எடுத்துச்சான். என்ன பண்ணிச்சு? திருப்பி 3வது முறை அந்த முயலை கூப்பிட்டுச்சான் போட்டிக்கு. அப்போ முயலை கூப்பிடும்போது அது தேர்ந்தெடுத்த இடம் வேறு. இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன தேர்ந்தெடுத்ததுன்னா, பாதி தூரம் தரையில் ஓடுறது மாதிரியும் மீதி தண்ணியில் ஓடுறது மாதிரியும் தேர்ந்தெடுத்தது. அப்போ முயலை ஆமையை போச்சு, தரையில் முயல் வேகமாக ஓடிடுச்சு, தண்ணியில் முயல் என்ன பண்ணோம்? போகுமா? போகாது. அப்போ ஆமை தண்ணியில் நீந்து போய் ஜெயிச்சிருச்சு. அதான உண்மை. அடுத்தது வெளியில் வந்துட்டாங்க. முயல் பார்த்துச்சு, இது சரி வராது, இந்த போட்டியே இருக்க வேண்டாம், போட்டி மாறி மாறி இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி ஆமையிட்ட போச்சு 4வது முறை போட்டி வச்சுது. முயலும் ஆமையும் முடிவெடுத்தன. ஆமை எந்த இடத்த தேர்ந்தெடுத்ததோ அது முயல் ஒத்துக்கிடுச்சு, தரையும் தண்ணியும் ஒத்துக்கிட்டு. இப்போ 2ம் ஓடிச்சு. அப்போ பார்த்துச்சு, ஓடும்போது யோசிச்சுது முயலே. ஆமையை சொல்லிச்சு, ஆமையாரே நீ என் முதுகில் ஏறிக்க, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னுச்சு. ஆமை முயல் முதுகில் ஏறிச்சு. அப்போ தரையில் என்ன பண்ணுச்சு? 2ம் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. முடிஞ்சோடனே தண்ணி வந்தது. அப்போ ஆமை சொல்லிச்சு, முயலே நீ என் மேலே ஏறிக்க, தண்ணியை நாம் கடப்போம்னு சொல்லிச்சு. அப்போ முயல் ஆமை மேலே ஏறிச்சு. அப்போ தண்ணியை கடந்து போய் 2ம் ஜெயிச்சுது. இப்போ என்ன அர்த்தம்? எப்படி 2ம் ஜெயிக்க முடிந்தது? ஒற்றுமையாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? யார் பணக்கார வீட்டு பிள்ளை, யார் ஏழை வீட்டு பிள்ளை, யார் படித்த அம்மாவுக்கு பிறந்தவங்க, படிக்காத அம்மாவுக்கு பிறந்தவங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லைல்ல. அப்போ இந்த ஒற்றுமை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் முக்கியமா, நாட்டுக்கே முக்கியமா? நாட்டுக்கே முக்கியம். இப்போ நாட்டுக்கு முக்கியமா, வீட்டுக்கு முக்கியமா? எனக்கு காதில் விழல. முதல்ல வீட்டுக்கு முக்கியம். வீட்டில் சண்டை போட்டுக்கிறீங்களா எல்லாரும், உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம், அதை முதல்ல மாற்றணும். அப்போ ஒற்றுமை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு அருமையான பள்ளிக்கூடம். கல்வின்னா என்ன? வாட் யூ மீன் பை எஜுகேஷன்? கல்வினா என்ன? யாராவது சொல்லுங்கள். எதுக்காக கல்வி? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? எதுக்குங்க கல்வி கற்றுக்கிறோம்? பேரண்ட்ஸ் இருக்கீங்க, சொல்லுங்கள், எதுக்கு கல்வி? இப்போ பாருங்க, பிள்ளைங்க அழகாக பதில் சொல்லிச்சு, நீங்களும் சொல்லலாம். இல்லைடா லேட் ஆகிடும், சர்டிஃபிகேட் சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் முடிச்சிருவான். பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன? எங்கள் குழந்தை பிறக்கும் பொழுது, குழந்தை பிறக்குது, எதை நோக்கி பிறக்குது? இவ்வளோ பெரிய உலகமும் நமக்கு சொந்தம்னு பிறக்குது. அது வளர வளர நாம் என்ன பண்ணுறோம்? அழகாக சொன்னாங்க அவங்க சேர்மன்லாம். வளர வளர நமது கருத்துக்களை, நாம் என்ன படிக்கணும்னு நினச்சோம், நாம் என்ன வீடு கட்டணும்னு நினச்சோம், நாம் என்ன சொத்து சம்பாதிக்கணும்னு நினச்சோமோ, நமது கருத்துக்களை அது மேலே திணிச்சு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு சின்ன போர்ஷனில் கொண்டாந்து நாம் தான் நிறுத்துகிறோம். அப்போ அவ்வளோ அழகான குழந்தைய நாம் கொண்டாந்து நிறுத்துறதுக்கு நாம் தேர்ந்தெடுப்பது கல்வி. படித்தா தானே வேலைக்கு போகலாம்.
படிக்கலைன்னா முட்டாளாக ஊர் சுற்றிட்டு இருப்பேன், கொத்தனார் வேலை பார்ப்பேம்மா. இப்போ கொத்தனார் நான் படித்தவங்க கூட நிறையா சம்பாதிக்கிறார். காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. எஜுகேஷன், பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் பர்சனல் எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட் அப்படின்னா நீ பவரை காமிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, மற்றவர்கள் உனது பவரை உணர வைக்க வேண்டும். எல்லாருமே நோக்கணும், ஏன் இந்த விட்டு பையன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான், இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறான், இவ்வளோ நாலேஜோடு இருக்கான், அவங்க கூட நீ சேர்ந்தினா இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பர்சனல் எம்பவர்மெண்ட்டுக்கு தான் இந்த எஜுகேஷன் முக்கியம். அடுத்தது எதுக்கு முக்கியம்? செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு முக்கியம். தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் பயந்து பயந்து பக்கத்து பையன் நோட்டை பார்க்குறது தான், அடுத்த வீட்டில் என்ன வாங்கினாங்கிறோம் இல்லாமல் நாம் இதுக்காக பிறந்திருக்கோம், நாம் இதை செய்ய வேண்டும் என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் ஒரு புயலோ வெள்ளமோ வந்து வீடு இடிஞ்சிச்சின்னா அதை கட்டுறதுக்கு 1 வருஷம் 6 மாதம் ஆகும். வேறு வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளில் கட்டி முடிச்சுட்டு வந்துடுவான். அப்போ ப்ராப்ளம் சால்விங்கு, நம்ம வந்து டிசாஸ்டர் எப்படி நம்ம மேக்கப் பண்ணுறது, அவசர சிகிச்சை, இதெல்லாம் யாரும் தெரியறதே கிடையாது. அவசரத்தை பற்றி யோசிக்கிறல. காரணம், அந்த காலத்தில் நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, காவேரியில் தண்ணி வருது காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதான், வேறு உழைக்கணும்னு தேவையில்லை அப்படிம்பாங்க. அதனால தான் எல்லாருமே டெல்டா மாவட்டத்தில் குடியிருந்தாங்க. அப்போ ப்ராப்ளம் சால்விங், ஒரு விஷயம் வருதுன்னா அது எப்படி, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும்? வழியில் ஒரு ஆக்சிடென்ட்டு, 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கான், அதை எப்படி சரி பண்ண முடியும்? படித்தவன் ஒருத்தன் வரணும். அப்போ படித்தவனுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தெரியணும். இப்போ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப முக்கியம் எஜுகேஷனோட இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. சமுதாயத்துக்கு நாம் திருப்பி கொடுக்கணும். நான் இன்ஜினியராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், இன்றைக்கி என்ன சொன்னாங்க அரசு வேலைகள் நிறைய வந்தது போகலன்னு. ஆமாம், உண்மைதான். அப்போல்லாம் அரசுக்கு வேலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் போக முடியாதுன்ட்டேன். நான் படித்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு 2 ரூபா ஃபீஸ் வாங்குவேன். அதுவும் பஸ்ஸுக்கு போகலன்னா நானே பணத்தை கொடுத்து அனுப்பி விட்ருவேன். காரணம், கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி தான் நமக்கு கொடுத்துருக்கு இந்த அந்தஸ்தை. நீங்கள் தான் இங்கே கொடுத்துருக்கீங்க எனக்கு இந்த உயரத்தை, இந்த ஸ்டேஜை, இந்த கோட்டை, இந்த மைக்கை கொடுத்து பேசுகிற உரிமையை, இந்த போஸ்டர் அடித்து ஒட்டுறதை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்கணும்? அங்கேருந்து நான் 4 மணிக்கு 4:30க்கு வந்தேன், நீங்களும் காத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் திருப்பி 8 மணிக்கோ 9 மணிக்கோ போகிறேன். இந்த 4 மணி நேரம் இங்கே இருக்கிற 2000 பேர், 500 பேர், இல்லை 1000 பேர், நான் என்னையும் சேர்த்து மணி கணக்கு பண்ணுங்கள். 2000 மணி, அது 24 டிவைட் பண்ணுங்கள், எத்தனை நாள்? 1 மாதத்துக்கு மேலே ஒருத்தவங்க உழைச்சிருக்கான். ஒன்றுமே இல்லாமல், ஒரு புண்ணியம் இல்லாமல் கலைஞ்சு போனீங்கன்னா அது அர்த்தமே இல்லை. அப்போ கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி என்ன கொடுக்கணும்? காசை கொடுக்க வேண்டாம், எனது உழைப்பை கொடுக்க வேண்டாம், எனது நடைமுறையை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை கொடுக்கணும். கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி அதுதான். நீ காசு கொடுக்குறான், தான் நீ இங்கேருந்து வாங்கி படித்தான், இந்த ஒரு 1000 ரூபா பணம் டொனேஷன் கொடுத்தான், அது கிடையாது. இப்போ யாரும் வாங்குகிற இடத்துலே இல்லை, எல்லாரும் கொடுக்குற இடத்துல இருக்கோம். லேடிஸ் 200 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஆண்களுக்கு 600 ரூபா கிடைக்குது. 800 ரூபா இல்லாத குடும்பம் கிடையவே கிடையாது. இப்போ எங்கள் காலத்தில் தான் ஏழை பணக்காரன், இப்போ ஏழை பணக்காரன் கிடையாது. உழைச்சா காசு, உழைக்கலைன்னா காசு இல்லை. அப்போ கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹேபிட்ஸ் இன் லாங் டைம் லைஃபு. நீ சமுதாயத்தில் உன் லைஃப் வரைக்கும் உன் பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மற்றவங்களை பார்த்து மரியாதையாக பேசுகிறோமா, ஏச்சி வாய நாய அப்படின்னு சொல்கிறாங்களா, வாங்க சார் அப்படின்றாங்களா? நாம் சொல்கிறது தான் குழந்தைக்கு அதுங்க சொல்ல போகுது. அப்போ ஹேபிட்டு கடைசி வரைக்கும் ஒர்க்கிங் இடத்துலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி இருக்கணும். அப்படின்னா இந்த கல்வியிலேருந்து நாம் கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லை, ஒர்க்கிங் பேக் கிடையாது, கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி கிடையாது, சோஷியல் டெவலப்மெண்ட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்லேயோ பஸ்லேயோ எங்கேயாவது போனீங்கன்னா என்ன நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, ஒரு பனை மரமோ ஒரு தென்னை மரமோ ஒரு புளிய மரமோ வந்துன்னா திரும்பி பார்க்க மாட்டோம். ஒரு 100 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பில் ஒரு தென்னை மரம் மட்டும் உயரமாக இருந்தால் தான் நாம் திரும்பி பார்ப்போம். எப்படி 100 ஒன்றா இருக்குது, இது மட்டும் உயரத்தில் இருக்குன்னு. அப்போ உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டராக இன்ஜினியர் ஆகி தனியாக இருந்தால் புண்ணியம் இல்லை, 10 பேர் இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளை ஆனால் தான் நமக்கு பெருமை கிடைக்கும். அப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கணும்னா நம்ம சுற்றி உள்ளவங்களும் ஒரு லெவலுக்கு ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அதை நாம் பார்க்கணும். சோஷியல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் பர்சனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். இப்படி பல விஷயங்கள் கல்வி மூலமாக கற்றுக்கணும். அரசே மெக்காலே கல்வி திட்டத்தில் ஆரம்பித்து இப்போ ஏபிஎல் சிஸ்டம் வந்திருக்கு. உட்காரணும். இப்போ முன்னாடி மாதிரி குருவின்னா குருவி தோ ஓடுதுன்னு சொல்லி குருவிக்கிட்ட போய் காமிக்கணும், குருவியை பிடிச்சி காமிக்கணும். டிராயிங் போட்டு காமிக்கக்கூடாது. டிராயிங் போட்டு காமிச்சிங்கன்னா குருவி படம் தான் சொல்லும். பழங்களை காமிக்கணும். இன்றைக்கி சொன்னாங்க ஃப்ரூட் சாலட் செய்கிற முறை எப்படி, ஏன் காரணம் பழங்களை சாப்பிட வேண்டும் என்ற குழந்தைங்களுக்கு.
நான் வீட்டில் டீ குடிப்பேன், நான் வீட்டில் காஃபி குடிப்பேன், எங்கள் வீட்டுக்காரர் வாரத்துக்கு ஒருத்தர் தண்ணி அடிப்பார், எங்கள் மாமனார் 2 வாரத்துக்கு 2 நாள் சுருட்டு குடிப்பார், எங்கள் மாமியார் வந்து டீ கடையில் போய் பன்னும் டீயும் வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளையும் அதுதான் செய்யும். அப்போ உங்கள் பிள்ளை செய்யக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் செய்யக்கூடாது. இட்ஸ் அன் ஆட்டிடியூடு. நீங்கள் காமிக்கிற ஆட்டிடியூடு தான் புள்ள கிடைக்கும். நீ எதுக்கெடுத்தாலும் டாமினேட்டாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து அடுத்த வீட்டுக்காரன் மிரட்டினா உங்கள் பிள்ளையும் அதுதான் கற்றுக்கும். அது அடுத்த வீட்டுக்காரனை மட்டும் மிரட்டாது, நாளைக்கு பெருசாகணுன்னா உங்களையும் மிரட்டி ஓரத்தில் உட்கார வச்சிடும். அப்புறம் நீங்கள் அழுவீங்க, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சா என்னை திரும்பியே பார்க்கலாம், அவன் வாழ்வானா உருப்பிடுவானாம்பிங்க. எந்த பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு வேன் வரைக்கும் கொண்டாந்து விட்டு வேன்லேருந்து கொண்டு வர வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பிள்ளைய திட்டுற தாய்மார்களை நான் 40 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரியில். ஒரு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா நான் என்னையா பண்ணுறது, மருந்து வாங்கிறது, நான் வந்து உட்காந்துருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் செஞ்சு தரேன், என்னால் முடியறது செய்கிறேன் அப்படின்னு செய்கிறேன். வாழ்க்கை அப்படி தான், நீ என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குழந்தைங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேணும்னா நாம் எப்படி வளர்கிறோமோ அதை வச்சு தான் குழந்தைங்க வளரும். பிள்ளைய செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, ஆனால் நைட் ஆனால் வீட்டுக்காரர் தனியாக பொண்ணு புருஷன் தனியாக செல்ஃபோன் பார்க்கணும். புள்ள டிவி பார்க்கக்கூடாது. என் மாமியார் மாமனார் வயசானவங்க, அவங்க டிவி இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அவங்க அப்புறம் இந்த புள்ள எப்படி தூங்கும்? செல்ஃபோன் புள்ள பார்க்கக்கூடாது. அவங்க செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எமர்ஜென்சி கால் வருமா பட்டன் ஃபோனை வாங்கி தலையில் வச்சுட்டு படுத்துங்க. யார் வேண்டான்னா எல்லார் கையிலையுமே வந்து ஃபோன் இருக்கும், எல்லாம் கேமரா வீடியோ இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்குறது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பிள்ளைக்கு என்னன்னு தெரியாது. அதை சொல்லி கொடுக்கவும் மாட்டீங்க. இதேமாரி எராட்டிக் பிக்சர் வரும், ஃபில்ம் வரும், வீடியோ வரும், அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடா உன் வயசுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குற பக்குவம் எத்தனை பேரண்ட்டுக்கு இருக்கீங்க? நாம் ரகசியமாக ரசிச்சுக்கிறோம், அந்த பிள்ளைங்க ரகசியமாக தான் நினைக்கும், தப்பாக தான் பண்ணோம். அப்புறம் அங்கே இழுத்துட்டு ஓடனா இங்கே போனாங்க பிரச்சனைகள் வரும், அப்புறம் உட்காந்துருப்பீங்க. அப்போ வாழ்க்கை முறை பிள்ளைங்களை ஆசிரியர் மட்டும் கற்றுக் கொடுக்க முடியாது, நீங்களும் கற்றுக்கொள்ள வேணும். கல்வியில் வந்து 3 இருக்குது: ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன். 3 இருக்குது. ஃபார்மல் எஜுகேஷன்னா நல்ல ஸ்கூலில் சேர்த்து அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள டீச்சர் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் வீட்டில் பேரண்ட்டு சமைக்க கற்றுக் கொடுக்கறது, துணி துவைக்க கற்றுக் கொடுக்கறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கறது, செல்ஃபோன் உபயோகம் கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் இன்ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல்னால் வயசானவங்களுக்கு உண்டான அடல்ட் எஜுகேஷன், எங்கேயாவது ட்ரைனிங் சென்டரில் போய் கற்றுக்கிறது, ஸ்கில் ஒர்க், இதை தையலுக்கு போகிறீங்க, இது எம்ப்ராய்டிஙங் போகிறீங்க, அதெல்லாம் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ இப்படிப்பட்ட எஜுகேஷன் முறைகள் நிறைய இருக்குங்கும் பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து நமது பிள்ளைகளை என்ன பண்ணணும்னு கொண்டு வரும். இன்றைக்கி நான் வந்த உடனே சார் சொன்னார், அட்வைசர், இங்கே ஒரு ஸ்கூல், எங்கள் ஸ்கூலில் கேஜியிலேருந்து 5th வரைக்கும் ஒரு லெவல் வச்சு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய தரம் பார்த்து பிரித்து எதுக்கு வருது சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிகுலேஷனுக்கு வருதுன்னு சொல்கிறோம், அதுக்காக நாங்கள் பிரிக்கிறோம் என்று சொன்னோம். அப்போ கூட நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கலந்துட்டு ஆராய்ந்தேன். அப்போ குழந்தைங்களுக்கு தேவையானது வெறும் ஏட்டுக்கல்வி மற்றும் கிடையவே கிடையாதுங்க. எப்படி சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணணும் அதை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து மேலே வந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்கள் வருங்காலத்தில் நல்லா இருக்கும். நான் நீட்டு மார்க் வாங்கினேன், நீட்டு என்ன இருக்குது? நீட்டை பயப்படுறோம், வேணுங்கிறோம், வேண்டாங்கிறோம், அது வேறு விஷயம், அதுக்கு நான் வரல. ஒன்றுமே கிடையாது, ப்ராக்டிக்கலாக உள்ளதான். ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ங்கிறான். இங்கே நம்ம நாட்டில் எம்பிபிஎஸ் வந்து பேப்பரில் எழுதி படிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிச்சின்னா நான் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் பார்ப்போம். மற்ற ப்ரைவேட் காலேஜில் நிறைய கேஸ் இருக்கிறதுல பார்க்கறதில்ல. அங்கெல்லாம் என்னென்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமுங்கிறான், அங்கேயே தங்கி அங்கேயே பண்ணணும். இப்போ கவர்மெண்ட்டு அந்த சிஸ்டம் தான் கொண்டு வந்துச்சு. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் பிஜி படிக்கலாங்கிறது. வெறும் பேப்பரை பார்த்து படிக்கிற முறை மாறிட்டு. நீங்கள் பாருங்கள், +2க்கு சயின்ஸ் எடுத்துக்கங்க, பாட்டனிக்கு 10 சாப்டர் இருக்கும், சுவாலஜிக்கு 10 சாப்டர், ஃபிசிக்ஸுக்கு 10 சாப்டர், கெமிஸ்ட்ரிக்கு 10 சாப்டர், அவளை தாண்டி வேறு இருக்காது. அதுக்கு 2 வருஷம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. தேவையா? யோசிச்சு பாருங்கள். மூளை வந்து ஒரு புக்கை ஒரு கிளாஸோட டைம் 40 மினிட்ஸ் வைக்கிறான். ஏன் 40 மினிட்ஸ் வைக்கிறான்னா மூளையில் ஒரு சென்டரும், பசி சென்டர் இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே 20 நிமிஷம் தான் வேலை செய்யும். நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், 20 நிமிஷம் கழிச்சு மூடிடும். இப்போ பசிக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம 12:30 மணி 1 மணிக்கு பசிக்க ஆரம்பிக்குது, கிடச்சிச்சின்னா லபோ திபோன்னு எதையாவது தின்னுடுவோம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு பசி தெரியுதா? என்ன சொல்லுவீங்க? மறத்து போயிட்டுமீங்க. மூளை மூடிக்கும், அந்த சென்டர் மூடிக்கும். அதேமாரி கல்வியில் கிளாஸ் எடுத்திங்கன்னா டீச்சர்ஸுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் மற்றதை பார்க்குறது, அவங்கள சேட் பண்ணுங்கள். அடுத்த 20 நிமிஷம் சப்ஜெக்ட் அடிங்க. அடுத்து லாஸ்ட்டு 10 நிமிஷம் அது திருப்பி எழுத சொல்கிறீங்களா இல்லை அவங்கள விட்டு கேட்குறீங்களா? அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது.
மூளைக்கு வேலையே செய்யாது. நீ என்ன படித்தாலும். நான் வந்து இங்கே டீ சாப்பிடும்போது ஒரு டீச்சருக்கு எனக்கு ஆர்கியூமெண்ட்டு. நான் என்னுடைய பையனை நாளைக்கு எக்ஸாமு இன்றைக்கி சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த டீச்சர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அது எப்படி சார் நாளைக்கு இப்போ எக்ஸாம் இருக்கும்போது இன்றைக்கி பிள்ளைய சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனீங்க, நீங்களே கெடுக்குறீங்களே அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் நான் கெடுக்கிறேன்தாம்மா. அவன் வாங்கின அந்த எக்ஸாமில் வாங்கின மார்க்கு +2ல் 4 சென்டம், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 4 சென்டம் தமிழ்நாட்டில் அவன் மட்டும்தான் வாங்கினான். எப்படி முடிந்தது? படிக்கிறத படித்து முடிச்சுன்னு அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் புக்கு தூக்கிட்டே படுறான்னா வேஸ்ட்டு. கேட்கவே கேட்காது. மூளை நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் பண்ணுற தப்பு அதான். படித்து முடிச்சுட்டு ரீகலெக்ட் பண்ணோம். கம்ப்யூட்டர்லாம் அப்படி வந்தது தான். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐடியில் எல்லோரும் உட்காந்து அவசரமாக தட்ட ப்ளீஸ் வெயிட்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். மூளையும் அப்படி தான், படித்தது அப்படியே இருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போது தான் ஒரு லேயராக பிரிஞ்சு சப்ஜெக்ட் வரும். கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னே இப்போ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், கொடுத்தோன்னே எழுத உட்காராதீங்க. கொஸ்டின் பேப்பரை படிக்கும்பொழுது ஒரு கொஸ்டினும் உள்ளார போய் அதுக்குண்டான ஆன்சர் எந்த ஸ்டேஜில் என்னைக்கு படித்தானோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் கொஸ்டின் பேப்பரை படிக்கணும். இப்போ தெரிஞ்ச கொஸ்டினை முன்னாடி எழுது, தெரியாத கொஸ்டினை பின்னாடி எழுதுன்னா டீச்சர் பார்த்துருவாங்க, இவனுக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லாக இல்லை, சென்டம் வாங்கவே மாட்டான். எல்லா கொஸ்டினும் ரைட்டாக இருந்தாலும் அவங்க குறைச்சி தான் போடுவாங்க. ஏன்னா அவனுக்கே கன்ஃபியூஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராப்பராக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா குழந்தைங்கள ஃப்ரீயாக விடுங்க. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, மாடு வளர்க்குற முறை. இப்போ மாடை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் பால் மட்டும் நிறைய கிடைக்கிது எல்லாருக்கும். அது எப்படின்னு தெரியல. மாடு வளர்க்குற முறை இருக்க. மாடை வளர்க்குறதுல 3 முறை இருக்குங்க. ஒரு முறை வந்து கவனைன்னு வச்சுருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. தாத்தா பாட்டிக்கு என் வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். கவனையில் கட்டி கொட்டாயில் வச்சுருப்பாங்க. அந்த மாடுக்கு கழுத்துக்கு கீழே கயிறை கட்டியிருப்பாங்க. அந்த கவனைக்கு மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே தான் அது இருக்கும். அது என்ன சாப்பிடணுன்னாலும் நம்ம கொண்டாந்து போட்ட வைக்கல, அதுக்குள்ளே தான் சாப்பிடும். நம்ம கொண்டாந்து வைக்கிற தண்ணியை நாக்கு நீள்ற வரைக்கும் தான் குடிக்கும். அதுக்கப்புறம் அது பசி இருந்தாலும் கிடைக்காது, கழுத்து குனிய முடியாது. அது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது. ரோட்டில் எங்கே வேணாலும் தெரியும், போஸ்டர் இருக்குதுங்க. நம்ம போடுற மட்டன், சிக்கன், எலும்பு எல்லாத்தையும் தின்னுட்டு போவோம் ரோட்டில். அது ஒரு இது. இன்னொரு டெக்னிக் இருக்குது. தோட்டத்தில் ஒரு முளை அடித்து கயிறை வச்சு கட்டிடுவாங்க. அது அந்த கயிறோட லெங்க்த் எப்படி இருக்குன்னா அந்த வேலி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அது எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை தாண்டும் பொழுது இந்த கயிறோட லெங்க்த்து முடிஞ்சிடும். அப்போ குழந்தைங்களை வளர்ப்பதும் அப்படித்தான் இருக்கணும். கவனையில் வளர்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை அவ்வளோதான் புத்தி இருக்கும், நையின்னு தான் இருக்கும். ரோட்டில் நீங்கள் கண்டிக்காமல் விட்டீங்க, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ரோட்டில் இருக்கிற போஸ்டர் திங்கிற மாடுங்கள் மாதிரி தான் இருக்கும். தோட்டத்தில் கட்டி முளைக்குச்சி அடித்து அதோட எல்லை மீறுற வரைக்கும் அதை தானாக சுதந்திரமாக விட்டு எல்லை மீறும் பொழுது நாம் தடுக்கவோ இல்லை போய் நிற்கவோ இருந்தோம்னா அப்போ அந்த பிள்ளைங்க நல்லா வளரும். குழந்தைங்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. அது தவறு பண்ணும்பொழுது உங்கள் கையில் சாட்டை வச்சுங்க, கயிறை வச்சுங்க. அப்பொழுது தான் அந்த குழந்தை சுதந்திரமாக இருக்கும். என்ன அவன் படிக்கிறானோ அதை படிக்க சொல்லுங்கள். டாக்டர், இன்ஜினியர் காலெலாம் மலையேறிடுச்சு, இப்போ நிறைய வந்துருச்சு. அப்போ அதுங்களுக்கு அந்தந்த ஃபீல்டுக்கு போகணும். திருப்பி டாக்டர், இன்ஜினியர்னால் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். எல்லாத்துலேயுமே வந்து அதோட நிறைவுத்தன்மை வந்து விட்டது. அப்போ வரும்பொழுது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு. டைனோசர் ஏங்க இப்போ வரைக்கும் கிடைக்கல? அந்த காலத்தில் இருந்துன்னு சொல்கிறோம். டைனோசர் இப்போ பார்க்க முடியல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதால் மாற்றிக்க முடியல, செத்து போயிட்டு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கரப்பாம்பூச்சி இவ்வளோ பெருசு இருக்குது. அமெரிக்காவில் என் பையன் வீட்டுக்கு போனால் இத்தனோண்டு இருக்குது. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மியூட்டேட் ஆகிக்குது. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வின் தியரி. இன்னைக்கு நீ ஐசக் நியூட்டன் படிச்சிருக்கீங்க, வந்திருக்கீங்க காலேஜ். ஐசக் நியூட்டன் பேரை ஏன் வச்சிருக்காங்க? யாருக்காவது தெரியுமா ஐசக் நியூட்டன் என்ன பண்ணாருன்னு? ஐசக் நியூட்டன் என்ன பண்ணாரு? கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு? 460 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஆப்பிள் விடுறதை வச்சு கண்டுபிடிச்சாரு. கலர் கோடிங் கண்டுபிடிச்சாரு. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் தான் இப்போ பாப்புலராக இருக்கார். இன்னொரு விஷயம் சொல்லலாமா? அவருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிரம்மகுப்தா 2ங்கிறவர் கிராவிட்டியை கண்டுபிடிச்சா. இந்தியன், ராஜஸ்தானில் உள்ளவன். அவன் பேர் தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? ரெக்கார்டு கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. அப்போ நாம் தெரியணும் அப்படின்னா எஜுகேஷன் வேணும், ரெக்கார்டு வேணும். அதுக்கு தான் ஐசக் நியூட்டன் பேரை வச்சு கல்லூரியிலேருந்து ஸ்கூல்லேருந்து வச்சுருக்காங்க. அந்த கிராவிட்டி கண்டுபிடிச்சாங்க. முடியல, கஷ்டம். நம்ம எதுவுமே எழுதி வைக்கல. அப்போ படிப்பறிவு இல்லை. அதுதான் காரணம். அப்போ கல்வி என்பது எல்லாத்தையுமே கொடுக்கணும். இனி பல்பு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? பல்பு எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஈசல்.
ஈசல் மழை காலத்தில் வரும், 18 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த காலத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிற காலத்தில் அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து நைட்டில் மூவ் ஆகணும்னா ஈசல் கும்பலாக போகும்போது அத்தனை ஈசலோடக்கு பின்னாடி எழுதுகிற பல்பு லைட்டு வெளிச்சத்தை வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அப்போ அந்த ஈசலை வச்சு தான் கண்டுபிடிச்சது பல்பு. ஆனால் ஈசலை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 18 மணி நேரம் தான் பார்க்கணும். காரணம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதால் சரியாக வாழ தெரியல, மாற்றிக்க தெரியல அதுக்கு. அப்போ வாழ்க்கையில் நாம் நிறைய மாறிக்கணும். எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்டர்ஸே கிடையாது. இந்த நாடு அந்த நாடு கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், வேலைக்கு போகலாம், எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம். அப்படி அருமையான விஷயங்கள் நிறைய கல்வி கொடுக்குது. அந்த கல்வி கொடுக்கும் நிலையம் ஒரு அருமையான இடமாக இருக்க வேண்டும். இந்த ஐசக் நியூட்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் உள்ள அது சுற்றுப்பகுதியில் உள்ள அத்தனை பேர் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள். அதற்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து பொறாமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இதுமாரி இடத்துல நம்ம பிறக்கலையே அப்படின்னு. உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தயவு செய்து ஆசிரியர்களை போய் நெருக்கடி கொடுக்காதீர்கள். என் பிள்ளைக்கு ஏ தெரியணும், என் பிள்ளைக்கு பி தெரியல, படிக்காதீங்க. அது எப்போ எழுதுதோ எழுதிட்டோம். என் பிள்ளை நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்குது. காலையில் வச்சு அம்மா அப்பாட்ட பேசுது கொஞ்ச நாள், இல்லை அங்கே நாங்கள் சொல்கிற ட்ரெஸ் பண்ணுறதை பண்ணிட்டு வருது. எவ்வளவு மாற்றங்கள் இருக்குது. கலாச்சார மாற்றங்கள், கலாச்சாரத்தை உண்டு பண்ணுவது பள்ளி தான். வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அது எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்குது. அதை அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஆரம்பித்து எல்லாமே, சமையலில் ஆரம்பித்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. இண்டிவிஜுவல் டேலண்ட்டை காட்டினாலும் குரூப்பாக எப்படி இயங்கணுங்கிறதுக்கு உதாரணமாக தான் அந்த வரவேற்பு நடனம் இருந்தது. அப்படி ஒரு அருமையான சூழ்நிலையில், இனிமையான சூழ்நிலையில் உள்ள பள்ளியில் நீங்கள் பயில்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்குது. அதற்குண்டான இந்த விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய ஆனந்த் அவர்களுக்கும், சங்கர் அவர்களுக்கும், மகேஷ் அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். In the words exchanged and the thoughts provoked, surely we all must acknowledge the power of speech and dialogue in shaping minds and changing lives. Thank you very much, sir, for your words of wisdom. Moving on, the time of celebration has once again arrived. We are all gathered and acknowledge the little yet giant steps taken by our graduates. Dear graduates, get ready. Today is your day. With immense joy, we welcome Ms. Madhura from Junior KG to address the gathering. One at all present here, dearly lovely chairman, respectable actors, lovely principal ma'am, welcome you all, everyone present here. The graduation of 2021 batch is a enjoyment. You all wonder how these years come to an end. But it's here time to say goodbye, my dear. Thank you. Welcome. What a wonderful start to this ceremony. You all are stars, but you all must learn how to shine. I would like to invite our Mrs. Jhansi Beni Vinarasi ma'am to take convocation oath. We, the students of Sir Isaac Newton School, on this day proclaim that we shall respect our parents, teachers, and our elders. We promise to be worthy students of the school and the society. Hands down. Now, the graduates receiving the certificates. Aaron Galway, Senior KG A first, Aaron Galway S.
Jonathan R.